ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. அசத்தலான பேச்சாளராக ஆங்கரிங் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் பயிற்சி பட்டறை ஜூலை 9 முதல் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள். தொடர்புக்கு 7338824242. உங்க நேம் என்ன டெஸ்டினேஷன் சார்? நான் என்னுடைய பெயர் குமரேசன். சென்னை உயர்நீதிமன்றத்தில் 21 ஆண்டுகளாக வழக்கறிஞராக பணியாற்றுவேன். ஓகே சார். சார் இப்போ ரீசெண்டாக சிவகங்கை நடந்த ஒரு மரணம் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியது. இதை ஒரு பொதுமக்களுக்கு புரியுற மாதிரி ஒரு விளக்கமா நீங்க ஒரு டீட்டெயிலாக சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பப்ளிக் நீங்க சொல்ற போற ஒப்பீனியன் பப்ளிக்கு ஈஸியா ரீச் அவுட் ஆகிற மாதிரி இருக்கணும். முதல்ல என்னுடைய வாழ்ந்த வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் அந்த சம்பவத்துக்காக. தனிப்பட்ட மனிதராக பொதுவாக என்னன்னா, ஒரு வழக்கில் ஒருத்தர் குற்றம் சாட்டப்பட்டதாக போலீஸ் கருதினால் அவங்கள அந்த குற்றச்சாட்டுக்கு இந்த குற்றச்சாட்டுகளுக்காக உங்களுக்கு விசாரணைக்கு அழைக்கிறோம், இல்லை ஒரு முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு காவல்துறை ஆய்வாளரோ இல்லை உதவி ஆய்வாளரோ அந்த துறை அதிகாரிகள் அழைச்சிட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு உரிய உரிமை இருக்கிறது. உள்ளே போனதுக்கப்புறம் அவங்கள 24 மணி நேரத்துக்குள்ள எல்லாருக்கும் தெரியும் அது எஃப்ஐஆர் போடணும். எஃப்ஐஆர் போட்டு காவல்துறை நீதித்துறை நடுவர் அவர்களிடம் அவரை முன்னிலைப்படுத்தி அவருடைய பேர் உத்தரவிட்டாருன்னா 15 நாளுக்கு நீங்கள் ரிமாண்ட் கொடுப்பாங்க. அதில் ஆஸ் யூஷுவல் பெயில் எடுக்கலாம். பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம செய்தியில் படித்தது, நம்ம தொலைக்காட்சி ஊடகங்களில் பார்த்தது எல்லாத்தையும் எப்படி இருக்குன்னா, அவர் மேலே ஒரு வாய்மொழி புகார் வந்ததாக தெரியுது. அந்த புகார் அடிப்படையில் காவல்துறை அதிகாரிகள் அவரை அழைச்சிட்டு போயிருக்காங்க, விசாரணை பண்ணியிருக்காங்க. லாக்அப் டெத் ஈஸியாக அது லாக்அப் டெத்துன்றது சட்டவிரோதம். ஏன்னா டிகே பாசு என்ற வழக்கில் உச்சநீதிமன்றம் பல்வேறு கைட்லைன்ஸ் விதிச்சிருக்காங்க. ஒரு ஹியூமனிட்டேரியனாக எப்படி நடத்தணும், கைது செய்யப்பட்டவர்கள் எப்படி வழிமுறை, பல வழிமுறைகள் டிகே பாசு கேஸில் நிறைய வழிமுறைகள் காவல்துறைக்கு கொடுத்துருக்காங்க. பெயில் கொடுக்குறதும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் காவல்துறை இந்த வழக்கை அணுகவில்லை என்பது தான் என்னுடைய கருத்து. மேற்கொண்டே சொல்ல வேண்டும் என்றால், ஒருத்தர் குற்றம் சாட்டப்பட்ட நபர் அவர் மேலே நம்ம செய்தியில் தெரிஞ்சுக்கிட்டு என்னென்னா, அவர் ஏதோ நகையை எடுத்துட்டதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அழைச்சிட்டு போயிருக்காங்க. அந்த அடிப்படையில் அவங்க ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கலாம். போட்டுட்டு நீதித்துறை நடுவர் முன்னாடி ஆஜர்படுத்தியிருந்தால் நீதித்துறை நடுவர் அவர் ரிமாண்ட் பண்ணுறதா இல்லை ஓன் பாண்டில் பெயில் விடுறதா அப்படிங்கிறதுல அவங்க முடிவு செய்திருப்பாங்க. ஆனால் இந்த வழக்கில் அந்த மாதிரி நடக்கலை. அந்த மாதிரி நடக்காது முற்றிலும் தவறு. ஈவன் அரேப் கண்ட்ரீஸில் கூட தண்டனை மிக கடுமையாக இருக்குது. அந்த தண்டனை கடுமையாக இருந்தாலும் கூட இந்த மாதிரி விசாரணை இந்த மாதிரி நடத்துகிற விசாரணை எங்கேயுமே கிடையாது. விசாரணைன்னா அதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. நீங்கள் எஃப்ஐஆர் போடணும், இல்லை நான் விசாரணை நடத்திட்டு எஃப்ஐஆர் போட்டு அவரை நீங்கள் அழைச்சிட்டு போகணும். இதை பொதுமக்கள் இப்போ எங்களை கூட்டிட்டு போறாங்க, நாங்கள் வர முடியாது சார் அப்படின்லாம் பொதுமக்கள் காவல்துறையிட்ட சொல்ல முடியுமா சார்? கட்டாயம் சொல்ல முடியாது. உங்கள் மேலே குற்றச்சாட்டு இருந்தால் தான் போலீஸ் உங்களுக்கு விசாரணைக்கே கூப்பிடுவாங்க. ஓகே. அப்படி நீங்கள் தேவைன்னா உங்களுடைய தகவல் வழக்கறிஞருக்கோ குடும்ப நபர்களுக்கும் இமீடியட்டாக நீங்கள் இந்த மாதிரி காவல்துறை, ஏன்னா பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருந்தாங்க உடனே, இப்போ உதாரணத்துக்கு ஒரு கொலை கேஸில் அழைச்சிட்டு போகிறாங்கன்னா அப்போ உங்களை மெதுவெல்லாம் டீல் பண்ணுவாங்க. உடனே அங்கேருந்து அழைச்சிட்டு போய் விசாரணைக்கு எடுத்துகிட்டு போவாங்க உரிய தடயங்களோட. அந்த மாதிரி டினை பண்ண முடியாது. விசாரணைக்கு போகும்போது எல்லா காவல்துறையும் தவறாக நடந்துக்காது. இந்த விஷயத்தில் சில தவறுகள் நடந்ததான் நான் பார்க்குறேன். இது பொதுமக்கள் எப்படி சார் எப்படி இதை எடுத்துக்கணும்? பொதுமக்கள் காவல்துறையிட்ட நாங்கள் இல்லை வர முடியாதுன்னு சொல்லவும் முடியாது. ஆமாம். அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ அடிக்கிற ஸ்டேஜுக்கு போகும்போது அப்போ பிரச்சனை ரொம்ப பெருசாகும் போது அவங்க எப்படி தற்காப்பு கூடயே அட்வொகேட்டை கூட்டிகிட்டு போகலாமா, இல்லை என்ன மாதிரி? நம்ம தனியாக அழைச்சிட்டு போகும்போது அட்வொகேட்டை கூட்டிட்டு போகணுங்கிற அளவுக்கு அவகாசமே இருக்காது இல்லையா? ஓகே. அதனால் சில அசாதாரண சம்பவம் இதெல்லாம். அப்போ நம்ம அட்வொகேட்டு வருவாங்க, அட்வொகேட் அழைச்சிட்டு போகணும் அப்படிங்கிற சூழ்நிலை. குடும்பத்துக்கு தகவல் கொடுத்தீங்கன்னா இமீடியட்டாக அவங்க குடும்பத்திலேருந்து ஒரு நபரும் வழக்கறிஞர் தொடர்பு கொண்டு அவங்க காவல்துறை தொடர்பு கொண்டு அப்போ அவங்க ஒரு ப்ரொடெக்ஷன் மெஷர்ஸ் எடுத்துருக்கலாம். பட் இதுக்கு அதுக்குரிய அவகாசம் கொடுத்த மாதிரி தெரியல. இப்போ திருட்டு வழக்குன்னும் போது கண்டினியூஸா பண்றவங்க மேலதான் திருட்டு வழக்கு போடுவாங்க. ஆமாம். அவங்கள கூட்டிட்டு போயிட்டு கூட அடிக்க முடியுமா, இல்லை அவங்களே அடிக்க முடியாதா, இல்லை ஒரு சாதாரண மனிதனை கூட்டிட்டு போனாலும் அடிக்க கூடாதா? சார், காவல்துறை பலப்பிரயோகம் பண்ணவே முடியாது ஸ்டேஷனுக்குள்ள. அது பேரே நீங்கள் ரிமாண்ட் பண்ணவே ஜுடிஷியல் கஸ்டடின்னு தான் பேர். ஒரு காவல்துறை அதிகாரி நீங்கள் அப்போ அவங்கள ஒரு குற்றச்சாட்டுக்காக நான் உங்களை விசாரணைக்கு அழைச்சிட்டு போகிறோன்னு சொன்னீங்கன்னா, குற்றம் இருந்து நீங்கள் ஃபீல் அந்த ஆஃபீஸர் சாட்டிஸ்ஃபைடுனா ஒரு எஃப்ஐஆரை போட்டு 24 மணி நேரத்தில் அதுக்கே அவர் வச்சுக்க முடியாது. 24 மணி நேரத்துக்கு மேலே அவர் ஸ்டேஷனில் வச்சுக்க முடியாது. அப்படி தேவைப்பட்டால் அவங்க வழக்கறிஞருக்கு மேஜிஸ்ட்ரேட்டை கம்ப்ளைண்ட் கொடுத்தா 24 பியாண்ட் த லிமிட்னு சொன்னால் அவங்க மேஜிஸ்ட்ரேட்டே இன்ஸ்பெக்ஷன்
அவங்க இது பண்ணுறது கிளியர் பண்ணுறதுக்கு அவங்க ரைட் சட்டத்தில் இடம் இருக்குது. அதனால் ஒரு 24 மணி நேரத்துக்கு மேலேயே வச்சுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர் அடிக்கிறதுக்கு என்ன உரிமை இருக்குது? அந்த மாதிரி உரிமைலாம் கிடையாது. இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷனில் ஹியூமன் ரைட்ஸை பற்றி நிறைய கன்வென்ஷன்ஸ் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம டிகே பாஸ் கேஸில் நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கைட்லைன்ஸில் எந்த அதிகாரியும் ஃபாலோ பண்ணலை இந்த விஷயத்தில். அவங்க அதிகார துஷ்பிரயோகம் நடந்திருக்கு. அதனால தான் இந்த விஷயம் கம்ப்ளைண்ட் இல்லை, எஃப்ஐஆர் இல்லை, பட் நிறைய இன்ஜூரிஸ் இருக்குது, டெத்து நடந்திருக்கு. அப்போ அதிகாரிகள் தான் பொறுப்பு இந்த விஷயங்களுக்கு. அதே மாதிரி ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எப்படி எடுக்கலாம்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி காவல்துறை அதிகாரிகளை விசாரணை கூப்பிட்றான்னு சொன்னாங்க, இமீடியட்டாக குடும்பத்துக்கு தகவல் தெரிவிச்சுட்டு அந்த குடும்ப நபர் அவங்க தெரிஞ்ச வக்கீல்கிட்ட யாரையாவது நியர்பையில் சொல்லியிருந்தாங்கன்னா உடனே அவங்க காவல்துறை தொடர்பு கொண்டிருக்கலாம். அடுத்த லீகல் மெஷர்மெண்ட் அவங்க எடுத்திருப்பாங்க. இப்போ நீங்கள் ஹெபியஸ் கார்பஸ் போடலாம். ஐயா இந்த மாதிரி காவல்துறைக்கு எடுத்துகிட்டு போனாங்க, அவர் நிலைமை என்னன்னு தெரியல, இமீடியட்டாக நீங்கள் பாடியை ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ஹெச்சிபி நம்ம ஃபைல் பண்ணுறோம். வெவ்வேறு வழக்குகளுக்கு போடும்போது இதெல்லாம் ரொம்ப, ஏன்னா நீங்கள் எஃப்ஐஆர் போட ரிமாண்ட் இல்லை, கஸ்டடியில் வச்சுருந்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தவறு தான். போலீஸார் பொதுமக்களை கூட்டிட்டு போகும்போது அவங்க என்ன செய்யணும் சார்? பப்ளிக்கா ஒரு குற்றம் செஞ்சவர் என்ன செய்யணும்? அவங்களுக்கு தாக்கப்படும் போது தாக்குறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவங்க என்ன மாதிரியான செயலை முன்னெடுக்கணும் சார்? முதல்ல குற்றம் செய்தவர்னு முதல்ல முடிவு கட்ட முடியாது. ஓகே, காவல்துறை அலுவலர்கள், ஆய்வாளர்கள் அல்லது அதிகாரிகள் உங்களை சார் இந்த குற்றத்திற்காக உங்களை விசாரணைக்கு அழைக்கிறோம், வாங்க ஸ்டேஷனுக்கு போகலாம், இப்படி தான் சொல்லுவாங்க. குற்றம் செய்துன்னு அவங்க முதல்ல முடிவு பண்ண முடியாது. ஒரு குற்றம் சம்பந்தமாக உங்களுக்கு ஒரு புகாரோ இல்லை ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டோ இல்லை தொலைபேசி கம்ப்ளைண்ட்டோ வந்திருந்தால் அது சம்பந்தமாக உங்களை விசாரணைக்கு அழைக்கிறோம் அப்படின்னு அழைச்சிட்டு போகலாம். அழைச்சிட்டு போகும்போது இந்த குற்றத்திற்கு அழைச்சிட்டு போகணும்னு சொல்கிறது தான் சுப்ரீம் கோர்ட் கைட்லைனு. வாங்க ஸ்டேஷனில் போய் பேசிக்கலாம் தான் சொல்லுவாங்க. ஸ்டேஷனில் போகும்போது இந்த குற்றத்திற்காக இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எங்களுக்கு வந்திருக்கு, இந்த அஃபென்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கிறதா நாங்கள் சந்தேகப்படுறோம், அதனால் உங்களுக்கு விசாரணை கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எடுக்க வேண்டிய ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் அப்படின்னு சொன்னால் ஜென்ரலாக இமிடியேட்டாக உங்களுடைய தெரிஞ்ச வழக்கறிஞர் இருந்தால் வழக்கறிஞர், அல்லது உங்கள் குடும்ப உறவுகளுக்கு அப்பா அம்மா இல்லை சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் யார் இருக்காங்களோ அவங்க இமிடியேட்டாக நீங்கள் தொலைபேசி மூலயமா ஒரு தகவலை தெரிவிச்சிட்டிங்கன்னா அவங்க என்னப்பா காவல்துறையில் உங்களை அழைச்சிட்டு போயிட்டாங்கன்றதுக்காக இமிடியேட்டாக அவங்க ஒரு சேஃப்டி மெஷர்மெண்ட் எடுக்கலாம். உடனே ஒரு வழக்கறிஞர் தொடர்பு கொண்டு காவல் நிலையத்தில் கேட்பார், சார் இந்த மாதிரி என்னோட கிளைண்ட்டை நீங்கள் எதுக்காக அழைச்சிட்டு போயிருக்கீங்க, என்ன அஃபென்ஸ்க்காக அழைச்சிட்டு போயிருக்கீங்க, எதுக்காக என்கொயரி பண்ணுறீங்க, ரிமாண்ட் பண்ணுறீங்களா இல்லை வெளியே விடுவீங்களாங்கிறதுக்கு அவங்க வழக்கறிஞர் ஸ்டேஷனுக்கே போய் நேரடியாக கேட்பார், தொலைபேசியில் கேட்பார். அப்போ வழக்கறிஞர் இன்வால்வ் ஆகிட்டாருன்னு தெரிஞ்சதுன்னா போலீஸ் கொஞ்சம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக டீல் பண்ணுவாங்க. ஓகே, ஒரு பாதுகாப்பாகவும் நீங்கள் இருக்கலாம். இப்போ அவங்க பாதுகாப்பா இருக்கிறேன்னு சொல்லிட்டு முன்னெச்சரிக்கையா நம்ம எதையாவது நம்ம ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் நம்ம மேல குற்றம் சாட்ட போறாங்க, நம்மள போலீஸ் கஸ்டடிக்கு எடுக்க போறாங்க தெரியறதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரிவென்டிவா பண்ணோம்னா என்னென்னலாம் பண்ணிடலாம் சார்? ப்ரிவென்டிவா பண்ணணும்னா நீங்க கொஞ்ச நாள் வீட்டுல இருந்து வெளியே இருக்கலாம். ஓகே, இருந்துட்டு நீங்க முன்ஜாமீன் மனு வழக்க தாக்கல் பண்ணலாம் நீதிமன்றத்துல. அது மாதிரி விஷயங்களை செய்யலாம். இப்போ காவல்துறை நம்மள அடிக்கிறாங்க சார், ஒரு ஸ்பெஷல் டீம் நம்மள எடுத்துட்டு போறாங்க, அந்த மாதிரி பொது இடத்துல வச்சு அடிக்கிறதுக்கு ரூல்ஸ் இருக்கா சார்? அந்த மாதிரிலாம் அடிக்க முடியாது சார். நீங்க ஸ்டேஷன்ல வச்சு அடிக்க முடியாது. அது இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ்க்கெல்லாம் எகென்ஸ்டான விதி அது. ஓகே, அதெல்லாம் நீங்க பண்ண முடியாது. அந்த மாதிரி அப்படி பண்ணா சட்டவிரோதமா அந்த காவல்துறை செயல்படுறாங்க, அவங்க மேல கண்டிப்பா தண்டனை பாயுமா இல்ல அது கோர்ட்ல ட்ரையல் நடத்தி அதுக்கான லாங் டேர்ம் ப்ராசஸ் எல்லாம் போய் தான் அவங்க மேல தண்டனை வருமா சார்? அதாவது இப்போ நீங்க வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ்னு சொன்னா நம்ம ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்லயே நிறைய வழக்குகள் காவல்துறை அதிகாரிகள் மேல நிறைய தாக்கல் ஆகுது. அதை நீங்க ப்ரூவ் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு நபரை குற்றம் சாட்டி அழைச்சிட்டு போய் பலத்த காயம் ஏற்படுது அப்படின்னு சொன்னா இப்போ எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் சிசிடிவி வச்சுட்டாங்க. அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் கால்ஃபர் பண்ணுவாங்க. உங்களுக்கு எங்கேயுமே மேலதிகாரிகள்ட்டையும் போய் உங்களுக்கு நியாயம் கிடைக்கலன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா நம்மளுடைய நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்திலேயே பிரைவேட் கம்ப்ளைண்ட் நீங்கள் காவல்துறை அதிகாரிகள் மேலே வழக்கு தாக்கல் பண்ணலாம். இதற்கு நம்மளே தனிப்பட்ட சொந்தமா கோர்ட்லயே லாயரை வச்சுக்கலாமா சார்? இல்ல தனிப்பட்ட முறையில நம்ம வெளியில இருந்து தான் நம்ம வழக்கறிஞரை நியமிக்க முடியுமா சார்? அதாவது வழக்கறிஞரை தனிப்பட்ட முறையில் தான் நியமனம் பண்ணிக்கணும். உங்களால் நியமனம் பண்ணக்கூடிய அளவுக்கு வசதி இல்லைன்னா லீகல் எய்டு எல்லாம் இருக்கு, அது மூலியமா நீங்க வழக்கறிஞரை நீங்க நியமனம் பண்ணிக்கலாம். அரசே லீகல் எய்ட் சென்டர் நடத்துது, அது வகையில நீங்க வழக்கறிஞரை நீங்க நியமனம் பண்ணிக்கலாம். இப்போ இத அந்த 5 பேருக்கும் போலீஸ்காரங்க விசாரணையை கூட்டிட்டு போயிட்டாங்க, போலீஸே எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுல ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் நான் சொல்லிடுறேன் சார். ஒரு வழக்கில் ஒரு குறிப்பிட்ட குற்றத்திற்காக காவல்துறை அழைச்சிட்டு போனாங்கன்னா அவங்கள முதல் தகவல் அறிக்கை தாக்கல் பண்ணணும். ரிமாண்ட் பண்ணணுன்ற சூழ்நிலை ஏற்படுது, குற்றத்தோட தன்மையை பொறுத்து ரிமாண்ட் பண்ணுற சூழ்நிலை ஏற்படுதுன்னா
நீ அந்த கன்சர்ன் மேஜிஸ்ட்ரேட் ஜூரிஸ்டிக்ஷன் மேஜிஸ்ட்ரேட் கொண்டு போய் ரிமாண்டை கூட்டு போவாங்க. ரிமாண்டு பண்ணினா 15 நாளில் என்ன குறிப்பிட்ட கால அளவு வந்து அவங்க பிரிசனுக்கு அனுப்புவாங்க. அது பேர் ஜுடிஷியல் கஸ்டடின்னு பேர். அனுப்பின பிறகு காவல்துறை இன்ட்ரகேஷன், கஸ்டடி இன்ட்ரகேஷன் சொல்லி ஒன்று இருக்குது. அந்த இன்ட்ரகேஷனுக்கு அவங்க தனிப்பட்ட முறையில் பர்மிஷன் அப்ளிகேஷன் மேஜிஸ்ட்ரேட்டை ஃபைல் பண்ணி உரிய உத்தரவாதங்களை அளித்து அது எவிடன்ஸ்லாம் அவங்க வந்து பாக்ஸில் ஏறி ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து இந்த மாதிரி யார் கஸ்டடி எடுக்க போகிறாங்களோ இத்தனை நாள் எடுக்கிறேன்னு சொல்லி நம்ம பெட்டிஷன் கொடுத்து அவங்க வந்து கேட்பாங்க, ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ரெக்வஸ்ட் பேசிஸில் இப்போ 2 நாள் கஸ்டடி கேட்குறீங்கன்னா நீதித்துறை நடுவர் அவர்கள் வந்து 1 நாள் கொடுப்பார். அந்த மாதிரி கொடுக்கும்பொழுது எந்த காயங்களும் இல்லாமல் திருப்பி ஒப்படைக்கணும்னு உத்தரவாதம் கொடுத்த பிறகு தான் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் கஸ்டடிக்கு எடுக்கும் போதும் சரி, உள்ளே வரும்போதும் சரி இன்ஜுரி இருக்கான்றதை செக் பண்ணுவாங்க. கஸ்டடியில் அடித்தாங்களானும் கேட்பாங்க நீதிபதி அவர்கள்லாம். அப்போ கேட்கும்பொழுது அடித்தாங்கன்னு தெரிந்தால் அப்போவே நடவடிக்கை பாயும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இட் இஸ் நாட் ஈஸி. நீங்கள் வந்து ஒரு மனிதனை வந்து அப்படி ஜஸ்ட் லைக் தான் டீல் பண்ண முடியாது. பட் நீங்கள் சிவகங்கை வழக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் இல்லை, எஃப்ஐஆர் இல்லை, ரிமாண்ட் இல்லை, ப்ராப்பராக நீங்கள் கஸ்டடி எடுக்கலை. நீங்கள் என்கொயரின்னு கூப்பிட்டு கஸ்டடியில் வச்சு அடித்து அது லாக்அப் நடந்திருக்கு. அப்போ சிசிடிவி ஃபுட்டேஜ் மாண்புமிகு மதுரை உயர்நீதிமன்ற கிளையெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க, சிசிடிவி ஃபுட்டேஜை ப்ரெசர்வ் பண்ணி அதெல்லாம் வந்து நீங்கள் வழக்குக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால அது வந்து கடுமையாக தான் இருக்கும். ஒரு லாயரா உங்களுடைய அனுபவத்துல இந்த கேஸ் வந்து எவ்வளவு நாள்ல வந்து முடிக்கப்படும் நீங்க நினைக்கிறீங்க சார்? ஏன்னா ஃபெனிக்ஸ் கேஸே 4 வருஷம் ஆயிடுச்சு, இன்னுமே நம்மளுக்கு எந்த ஒரு விஷயமும் அதை பத்தின ட்ரையல் தான் போயிட்டு இருக்கு கோர்ட்ல. இந்த கேஸ் வந்து வீடியோ ஆதாரத்தோட ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, ரெக்கார்டிங் எல்லாமே ப்ரூஃப் எல்லாமே இருக்கு. அப்போ இந்த கேஸ் சீக்கிரமா முடியறதுக்குன்னா வாய்ப்பு 1 வருஷத்துல முடியும் சார். ஏன்னா இந்த உயர்நீதிமன்றமே நேரடியாக தலையிட்டு அந்த வழக்கெல்லாம் விசாரணை பண்ணியிருக்கிறதுனால என்னுடைய இது வந்து நான் 1 ஆண்டுகளுக்குள்ள, ஏன்னா இப்போ இதுல ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்கு. அதனால குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி அதன் அடிப்படையில் சாட்சிகளை விசாரணை பண்ணுவாங்க, குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் செஷன்ஸ் கோர்ட்டுக்கு போகும். செஷன்ஸ் கோர்ட்ல விரைவாகவே நீதி எல்லாம் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா எல்லாமே பப்ளிக் மானிட்டரிங்ல இருக்கு. இந்த கேஸ் விரைவாகவே நடத்துவாங்க.